சமீபத்தில் மகாராஷ்டிராவின் நாக்பூரில் புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் RSS தலைவர் மோகன் பகவத் பங்கேற்றார். அப்போது உங்களுக்கு 75 வயது ஆகும்போது நீங்கள் ஓய்வு பெற்றுவிட வேண்டும், பின்னால் வருபவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். RSS தலைவர் மோகன் பகவத்தின் கருத்தை வைத்து பார்க்கும்போது செப்டம்பர் 17ஆம் தேதியுடன் 75 வயதை எட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மோகன் பகவத் இப்படி சொன்னது மோடிக்கு என்று காங்கிரஸ் போன்ற கட்சிகள் விமர்சனம் செய்து வருகின்றன. பாஜகவில் LK அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, ஜஸ்வந்த் சிங் போன்ற தலைவர்களை பிரதமராக மோடி பதவியேற்ற உடனே 75 வயதை காண்பித்து ஓய்வு பெற செய்தார். இதே விதியை பிரதமர் நரேந்திர மோடி இப்போது பின்பற்றுவாரா என்று சஞ்சய் ராவத் MP கேள்வி எழுப்பியுள்ளார். இதேபோல் காங்கிரஸ் தலைவர் அபிஷேக் சிங்கையும் முன்மொழிந்துள்ளார். சில மாதங்களுக்கு முன்பு பிரதமர் மோடி நாக்பூரில் உள்ள RSS தலைமை அலுவலகத்திற்கு சென்றிருந்தார். அங்கு அவர் சென்றது பிரதமர் பதவியிலிருந்து ஓய்வு பெறுவது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளவே சென்றார் என்று சிவசேனை உத்தவ் தாக்கரே பிரிவை சேர்ந்த சஞ்சய் ராவத் கூறியிருந்தார். அவரின் கருத்தை பாஜக மறுத்து வருகிறது. பாஜகவின் அரசியலமைப்பில் ஓய்வு பெறுவது குறித்த விதி எதுவும் இல்லை என்று கடந்த 2023ஆம் ஆண்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெளிவுபடுத்தியிருந்தார். 75 வயதில் ஓய்வு பெறும் முறை பிரதமர் மோடிக்கு பொருந்தாது என்றும் RSS அதை வலியுறுத்தாது என்றும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பே RSS தலைவர் மோகன் பகவத் இதை தெளிவுபடுத்திவிட்டார் என்று RSSக்கு நெருக்கமான அரசியல் பார்வையாளர்கள் தெரிவித்து வருகின்றனர். ஆனால் 5 ஆண்டுகள் என்பது அரசியலில் மிக நீண்ட காலம். RSSின் கண்களும் பார்வையும் மாறியிருக்கலாம். பிரதமர் நரேந்திர மோடிக்கு 75 வயது ஆகும் நேரத்தில் RSS தலைவர் மோகன் பகவத் இப்போ பேசியிருப்பது பிரதமர் நரேந்திர மோடியை ஓய்வு பெற வேண்டும் என்பதற்கான அறிவிப்புதான் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் ஆணித்தனமாக சொல்கின்றனர். எப்படி இருந்தாலும் பாஜக மீதான தன்னுடைய கட்டுப்பாட்டை வலுப்படுத்துவதற்கு இந்த விவகாரத்தை RSS பயன்படுத்த வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக மீண்டும் பாஜக மற்றும் RSS இடையே அதிகார போட்டி எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. RSS தலைவர் மோகன் பகவத்தின் இந்த கருத்து அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. மேலும் அவர் கூறியது பிரதமர் நரேந்திர மோடியை ஓய்வு பெற சொல்வதற்காகத்தான் என்று பரவலாக பேசப்பட்டு வருகிறது. மோடிக்கு 75 வயதானாலும் ஓய்வு பெற வாய்ப்பு இல்லை. மத்தியில் பாஜக தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு காரணமே மோடிதான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த விதி அவருக்கு பொருந்தாது. வேண்டுமானால் 2029 பாராளுமன்ற தேர்தலில் அவர் மவுசு குறையும் பட்சத்தில் இந்த முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயம் மோடிக்கு ஏற்படலாம். அதுவரை பாஜகவின் பிரதமர் வேட்பாளர் மோடிதான் என்பதில் மாற்று கருத்தில்லை. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.